நம்முடைய தேசத்துடைய நிலைமையை பாருங்க. சமீபத்திலே 2 வாலிபர்கள் திருமணம் செய்து கொண்ட 2 வாலிபர்கள். அதுல ஒருத்தர் சொல்ற 2 வாலிபர்களுமே தாடி வச்சிருக்கிறாரு. அதுல ஒரு வாலிபர் சொல்றாரு, இவர் என்னுடைய மனைவின்னு அவர் அறிமுகப்படுத்தி விட்டு, இவர் எனக்கு தாலி கட்டி என்னுடைய நெற்றியில குங்குமப்பட்டு வைக்கும் பொழுது என்னுடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் வந்து விட்டது என்று சொல்றார். தமிழ்நாட்டிலங்க செந்தமிழ்நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுதுன்னு சொன்னாங்களே, அந்த தமிழ்நாட்டுடைய இப்போதைய நிலைமை. சென்னை பெருநகரத்திலே ஓரின சேர்க்கை பேரணி நடக்குது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. 2018 செப்டம்பர் 6ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட் தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அமர்வு 377வது சட்டப்பிரிவை ரத்து செய்தார்கள். அடுத்த நாள் பெங்களூர்ல ஒரு பெற்றோர் சொல்லுகிறார்கள், இதுவரைக்கும் எங்களுடைய மகன் ஒரு ஓரின சேர்க்கையாளர் என்று நினைத்து நாங்கள் சங்கட்டப்பட்டுக் கொண்டிருந்தோம். சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிவிட்டது. இப்பொழுது நாங்கள் தைரியமாக உலகத்திற்கு அறிவிக்கிறோம், எங்களுடைய மகன் ஒரு ஓரின சேர்க்கையாளன். இனி எங்களுடைய மகனுக்கு நாங்கள் ஒரு பெண்ணை பார்க்க மாட்டோம், ஒரு ஆணை பார்த்துதான் திருமணம் செய்வோம் என்று பெங்களூரிலே ஒரு பெற்றோர் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட தேசத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலுவை நாதருடைய ரத்தத்தை வீணாக்கி விடக்கூடாது, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை வீணாக்கி விடக்கூடாது. புறப்பட்டு சென்று அறியாமையிலேயும் மூட நம்பிக்கைகளிலேயும் பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவர்களையும் மீட்டெடுக்கிற பெரிய பொறுப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தொப்பி அம்மாள் என்கிற ஒரு அம்மா, சித்தராம், அவங்க பல நாள் குளிக்கல, பல்லு விளக்கல, டீ குடிச்சிட்டு டம்ளரை கீழே போடுறாங்க. பெரிய பெரிய படித்தவர்கள், பணக்காரர்கள், அறிவு படைத்தவர்கள் வந்து அந்த அம்மா போட்ட டீ டம்ளர்ல இருந்து டீயை ஒவ்வொரு சொட்டு கையில வாங்கி குடிக்கிறாங்க. தேசம் எங்கே போகிறது? அறியாமையிலே பிசாசானவனாலே கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆவியானவர் பாரப்படுகிறார். பவுலே, பர்னபாவே, நான் அழைத்த ஊழியத்திற்கு புறப்பட்டு போங்கள். தேசத்தின் நிலைமையை பாருங்க, தேசத்தின் நிலைமையை பாருங்க. கண் திறக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிப்பின் வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் தான் தேசத்திற்கு விடுதலை தர முடியும். எவ்வளவு படிச்சவனா இருந்தாலும் அம்பானி கிட்ட இல்லாத கல்யாணமே 1000 கோடியில் நடத்துறாங்க. அவர்கள் தேசத்தை விடுதலை ஆக்கிட முடியுமா? பில் கேட்ஸ்னால முடியுமா? ஜனாதிபதி, அமெரிக்காவுக்கே ஜனாதிபதியா இருந்தாலும் முடியுமா? சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தாலும், அடுத்த வேளை என்ன பண்ணுவன்னு தெரியாம இருந்தாலும், தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் இந்த தேசத்திற்கு விடுதலையை தர முடியும். இந்த தேசத்திற்கு அவங்க தான் விடுதலையை கூற முடியும். ஆண்டவர் நம்மைத்தான் நம்பி இருக்கிறார், ஆண்டவர் நம்மைத்தான் நம்பி இருக்கிறார்.